ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு கீரை சமையல் தான் செய்ய போகிறோங்க. நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மளோட உணவில் கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் தாராளமான அளவில் சேர்த்துக்கணும். அந்த வகையில் நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு கீரை பொரியல் சுவையாகவும் சத்து குறையாமல் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இப்போ கீரை கூட்டு செய்ய போகிறோம். இந்த கீரை கூட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை குழம்பு வகைகளுக்கோ இல்லை சாம்பாருக்கோ சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கணும் அப்படின்னா தண்ணியோட அளவை குறைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கோங்க. சத்துக்கள் குறையாமல் கலர் மாறாமல் சுவையாக ஒரு கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனில் 3/4 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடேறி இருக்குது. இதில் 200 கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி அதை இதில் எடுத்து சேர்த்துடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. தண்ணி அளவு அதிகமாகிடுச்சுன்னா கீரை ரொம்ப லிக்விட் ஆகிடும். அதனால தான் 3 பூண்டு பல் இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும்போது சேர்க்கலாம், அப்படிலாம் தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் மெல்லிஸாக இருந்தது, நீளமாக இருந்தது, அதை கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். நல்ல பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அதில் பாதி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா முழு தக்காளியை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் 1-2 கட் பண்ணி எடுத்து சேர்த்தாலே போதும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் கொதிச்சு வரும் பொழுது ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரே ஒரு விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரே ஒரு விசில் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்க வேணாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு ப்ரெஷர் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப குழைய விட்டுடாதீங்க, கூட்டு ரொம்ப குழப்பாயிடும். அதனால் இப்போ இந்த ப்ரெஷர்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். எப்பொழுதுமே வெயிட்டை தூக்கி பார்த்து ப்ரெஷர் போயிடுச்சான்றதை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், பருப்பு எந்த அளவு நல்லா மலர்ந்து குழைவாக வெந்து வந்திருக்கு. இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம ஒரு கட்டு அளவுள்ள சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். அந்த கீரை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கலந்து பார்க்கலாம். கீரையில் கொஞ்சம் நீர் சத்து அதிகமாக இருந்ததுன்னா கலந்து விடும் பொழுதே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த கிளைமேட்டில் நம்ம கீரை வாங்கினா, ரெய்னி சீசன்லாம் கீரை வாங்கினா கீரையில் நீர் சத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சம்மர்லலாம் வாங்குறீங்கன்னும் போது இலையே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் கூடுதலாக தண்ணி தேவைப்படும். மிதமான தீயில வச்சு கலந்து விடுங்க. இது போல் கலந்து விடும்பொழுது கொஞ்சம் வேகும் பொழுது உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சேர்த்துறாதீங்க. ஸ்டார்டிங்கில் கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிடும். இது போல் கொஞ்சம் சுருங்கின பிறகு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி உப்போட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டுருக்கோம். அப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னா அந்த பருப்பெல்லாம் அடியில் தங்கி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலந்து விடும் பொழுது அடிப்பிடிக்காமல் கீரையோட கலர் மாறாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கீரை வாங்கும் பொழுது நல்லா எலசான கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. கதிர் அந்த கீரை வாங்க வேணாம். தண்டு ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா அந்த கீரையும் வாங்க வேணாம். எலசான தண்டு இருக்கும் பொழுது நம்ம தண்டோடு சேர்த்து சமைச்சா சாப்பிட்றதுக்கும் நாராக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ கீரை நல்லாவே வெந்துருச்சு. லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி நான் இந்த கன்சிஸ்டன்சி வச்சதுக்கு காரணம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ன்ட்டு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்க்குறேன். உங்களோட விருப்பப்படி நீங்கள் எண்ணெய் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியும் பொழுது தீயை குறைச்சி வச்சுருங்க. நல்ல ஒரு 3 பல்லு பூண்டை இடித்து எடுத்து இதில் சேர்த்துடலாம். பூண்டோட வாசனை இந்த தாளிப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது காஞ்ச மிளகாய் விதைகள்லாம் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 குண்டு மிளகாவை நான் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து இந்த தாளிப்பை நம்ம கீரையில் சேர்த்துடலாம். கீரையை சமைச்ச உடனேயே வேறு ஒரு பாத்திரத்தில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே ப்ரெஷர் குக்கரில் இருந்ததுன்னா கீரையோட கலர் மாறிடும். அதனால தான் சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துருங்க. நல்லா கம கம்மன வாசனையில் சுவையான ஒரு கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க.
இந்த கீரை கூட்டை நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. சைட் டிஷ்க்கு ஏதாவது ஒரு காரசாரமான வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் கீரை சாப்பிட்ற அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த கீரை கூட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.